திண்டிவனத்துலேருந்து 15 கிலோமீட்டரில் மெயின் ரோட்லேருந்து உள்ள 3 கிலோமீட்டர் இப்படி உள்ளே வந்தீங்கன்னா மயிலம் முருகன் ஒரு திருக்கோயில் இருக்குது. ஒரு மலை மேலே இருக்குது. மொத்தம் 150 படிகள் தான் அந்த கோயிலில் இருக்குது. இது பார்த்துக்கோங்க. நல்ல பச்சை பசேல்னு இருக்க ஒரு கிராமத்து பாதைக்குள்ளே அந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலோட தலைவரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரன் வந்து போரில் தோற்றப்புறம் சேவல் வடிவம் கொள்வார். அப்போ முருகன் கிட்ட கண்ணீர் மல்க வேண்டியிருக்காரு. நான் மயில் வாகனமாகி உங்களுக்கு வாகனம் ஆகணும் அப்படின்னதும், இந்த மயிலை மலையில் போயிட்டு நீ தவம் இரு, நான் உனக்கு வந்து அந்த மயில் வடிவம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னனால அவர் இங்கே வந்து மலை வடிவில் இருந்து தவம் செஞ்சார் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே பார்த்துக்கோங்க, உள்ளே நுழைஞ்சு 2 பாதை போகும். ரைட் ஹேண்ட் சைடு போகிறது பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகணும், படி ஏறி போக முடியும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு ரூட் எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வண்டி ஏறி மேலே பார்க்கிங் பண்ணி டேரெக்டாக போகிறதுக்கான லெஃப்ட் ரூட்டு. இதுவும் உள்ளுக்கு ஒரு 500 மீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஊர் வந்து ஃபஸ்ட்டு மயூராச்சலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன மலைகளாக இருந்திருக்கு. இப்போ அது எல்லாமே உடச்சி இந்த கிராமம் வந்து ஃபுல்லாகவே வந்து காலி கிரவுண்டாக இருக்குது. ரியல் எஸ்டேட்காரங்க தான் ஃபுல்லாகவே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இந்த மரங்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லலாம். இது 1000 வருட பழமையான கோயில். 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து காட்டுப்பாதைக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. இப்போ மரங்களே பார்க்க முடியல. இதுக்குள்ளே வந்தோன்னா ஒரு 500 மீட்டர் உள்ளே வந்து இந்த வழியாக வந்தோம். இங்கே வந்து நம்ம வண்டி பார்க் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து முடி காணிக்க கொடுக்குற இடம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், இந்த சைடு தான் படி ஏறுது. மொத்தமே 150 படிகள் தான். வயசானவங்களால் கூட ஏற முடியும். ஒரு பக்தர் ஒருவர் தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட காணிக்கையாக கொடுத்து இந்த படிகள் எல்லாம் கட்டியிருக்காரு. இந்த ரைட் ஹேண்ட் சைடு போனால் முடி காணிக்கை கொடுக்குற இடம் எப்படி வருதுன்னு சொல்கிறார். நம்ம ரிட்டர்ன் போகிறப்ப வண்டியில் இந்த சைடு எப்படியுமே ரிட்டர்ன் போகிற மாதிரி தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, நல்ல ஸ்பேஸு. அதுக்கப்புறம் மேலே ஏறி இந்த படிகளை பாருங்கள், ரொம்ப கஷ்டமான படிகளும் இல்லை. ஒரு 5 படி அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. கடைகள் வந்து நிறையாவே இருக்குது. கடைகளில் பார்த்தீங்கன்னா எந்த கடையில் போய் நின்னாலுமே எந்த பொருள் எடுத்தாலுமே 100 ருபீஸ் தான். எல்லாமே 100 தான் சொல்லுவாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிஃப்ட் ஐட்டம்ஸாக இருக்காது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே சிம்பிளாக முடிச்சிடலாம். 100 ஐட்டம்ஸ்க்கு என்ன பொருள் இருக்கோ வாங்கிக்கலாம். ஹேண்ட்பேக்லேருந்து பொம்மையிலேருந்து எல்லாமே 100 தான். எல்லோரும் ஒரே மாதிரி தான் சேலும் பண்ணுவாங்க. இங்கே பாலச்சித்தர்னு ஒரு சித்தர் இங்கேருந்து தவம் இருந்து முக்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து ஃபோட்டோ கேமரா எதுவுமே அலௌடு கிடையாது. இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே மேலே ஏறினமே இந்த இடம் வருது. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நல்லா பாருங்கள். இங்கே கடை இது வழியாக ஏறி வந்தோமா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வண்டிகள்லாம் வந்தால் இப்படி நேராக போய் இந்த சைட் பார்க் பண்ணிக்கலாம். டேரெக்டாக இங்கேயே வந்து பார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு 25 ஒரு 30 படி இருக்கும். அது மேலே ஏறினா டேரெக்டாக கோயிலுக்கு போயிடும். கோயிலில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்ததுனால நல்லா வந்து பிக்சர்ஸ்லாம் அழகாக அந்த கதைகளெல்லாம் வரைஞ்சி போட்டிருந்தாங்க. ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத வந்து ஸ்ட்ரிக்டாகவே இந்த கோயிலில் ஃபாலோ பண்ணுறாங்க. சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறது, ஜென்ரலாக பேக்ரவுண்ட் எடுக்கிறோங்கிற மாதிரி எடுக்கிறது, அந்த மாதிரி கூட எடுக்க முடியாத மாதிரி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸு. அங்கங்கே வந்து வாலண்டியர்ஸ் நின்று செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ சும்மா கூட நின்று ஃப்ரெண்டு கூட எடுக்கலாம் அப்படின்னு கூட ஃபோட்டோஸ் எடுத்துடாதீங்க. ஃபோனை வந்து உடனே அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எடுத்து உண்டியலில் போட்டுருவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை பாருங்கள், இதை சின்ன கோயில் தான். இது வழியாக நம்ம ஏறி உள்ளே போயிட்டோன்னா ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டே பார்த்தா 20 ருபீஸ் தான். 50 ருபீஸ் எப்பயாவது ரொம்ப கூட்டம் இருந்தால் தான் வைப்பாங்க போல். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அந்த கோயிலேருந்து வெளியே வந்தோன்னா கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு போகலாம். இங்கே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. வாலண்டியர்ஸ் வந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதை சாப்பிட்டுட்டு எச்சி பிளேட்டு எச்சி டம்ளர்ஸ் போடுறது அதெல்லாம் எதுவுமே கூடாது. நல்ல க்ளீனாக சூப்பராக இருக்குது. இவ்வளோ க்ளீனான கோயிலை நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் இந்த திருச்செந்தூர் கோயிலாம் பக்தர்கள் ரொம்ப அசிங்கம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. பயங்கர நல்ல வைப்ரேஷன் இந்த கோயில் வேறு. சூரனும் கண்ணீர் மல்க வேண்டியிருக்காரு இல்லையா, நம்ம இங்கே போயிட்டு நல்லா மனமுருகி கண்ணீர் மல்க வேண்டுனா வேண்டியது எல்லாருமே கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. ஃபாரின் ஜாப் அது மாதிரி ட்ரை பண்ணால் கூட இந்த கோயில் வந்து வேண்டுனா உடனே நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து தரிசனம் செஞ்சுட்டு போகலாம். சந்தனக்காப்பு அலங்காரத்தில் இருக்க முருகனை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே கீழே மலைக்கு கீழே நிறைய மயில்களை பார்க்கலாம் ஈவினிங் டைமில்.